Dear plus one commerce students, good morning. Let us continue the 19th chapter in the plus one commerce. Sources of business finance. Today our topic is 19.04 savings, importance of savings. சேமிப்போட முக்கியத்துவம் பற்றி இந்த அமர்வில் நம்ம பார்க்க இருக்கிறோம். சேமிப்பு எந்த அளவுக்கு நாட்டோட பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவசியம் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். The concept of savings plays an important role in the economic development of any country. Savings is defined as the difference between income and consumption. Savings is defined as the difference between income and consumption. In other words, it points to sacrifice some sort. எந்த ஒரு நாட்டோட பொருளாதார முன்னேற்றத்திற்கும் சேமிப்புங்கிறது முக்கியமானது. சேமிப்பு நாட்டோட பொருளாதார முன்னேற்றத்தில் முக்கிய அங்கம் வகிக்கிறது. வருமானத்துக்கும் நுகர்வுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தான் சேமிப்புங்கிறோம். வருமானத்துக்கும் நுகர்வுக்கும் உள்ள வேறுபாடு தான் சேமிப்புங்கிறோம். சேவிங்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கம் அண்ட் கன்சம்ஷன். Earning money may be easy, but using it in the right way as well as saving it for the future is pretty tough. Savings is important for each and every one of us to lead a peaceful life. Savings paves way for a happier future. World Savings Day was promoted all over the world to emphasize the value of savings. October 31st has been declared as the World Savings Day by the International Savings Bank Congress. பணத்தை சம்பாதிக்கிறது ஈஸி. பணத்தை சம்பாதிக்கிறதுங்கிறது சுலபமாக இருக்கலாம். ஆனால் அதை சரியான வழியில் முதலீடு செய்வதுங்கிறது கடினமானது. நாம் அமைதியான வாழ்வதற்கு சேமிப்பு முக்கியமானது. சேமிப்பு மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கு வழிவகுக்குது. சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக உலக சேமிப்பு நாள் கொண்டாடப்படுகிறது. அகில உலக சேமிப்பு வங்கி கூட்டமைப்பு த இன்டர்நேஷ்னல் சேவிங்ஸ் பேங்க் காங்கிரஸ் அக்டோபர் 31 உலக சேமிப்பு நாள்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் சேவிங்ஸ் டே October 31. Following points highlight the importance of savings. Money invested in bank deposits facilitates employment generation. Money invested in bank deposits facilitates employment generation in various sectors of economy and poverty alleviation. வங்கி வைப்புகளில் முதலீடு செய்யப்படும் பணம் பொருளாதாரத்தின் பல பிரிவுகளில் வேலைவாய்ப்பை தோற்றுவிக்கவும் வறுமையை போக்குவதற்கும் உதவுகிறது. The savings invested in bank deposits leads to credit creation in the country, which in turn promotes industrial and agricultural development of a country. வங்கி வைப்புகளில் முதலீடு செய்யப்படும் சேமிப்புகள் ஒரு நாட்டோட தொழில் மற்றும் வேளாண்மை முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுகிறது. Then the next one is
Savings invested in government bonds and various institutions helps in great measure in building, in strengthening the few infrastructure facilitates in a country. அரசு கடன் பத்திரங்களில் அப்புறம் பலதரப்பட்ட நிறுவனங்களில் முதலீடு செய்யப்படும் சேமிப்புகள் ஒரு நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கவும் அதை மேம்படுத்தவும் பெரிதும் பயன்படுகிறது. உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கவும் அதை மேம்படுத்தவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். The country with higher savings can easily face the consequences of economic recession. அதிக அளவில் சேமிப்புங்கிறது ஒரு நாட்டோட பலத்தை குறிக்கிறது. பொருளாதார மந்தநிலை காலத்தில் ஏற்படக்கூடிய இன்னல்களை எதிர்கொள்ள இந்த சேமிப்பு உதவியாக இருக்கும். The bad consequences of inflation can be met easily with strong savings. As a result, the evil effect of soaring prices can be controlled. சேமிப்பு அதிகரிக்கிறதுனால பணவீக்கத்தினால ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளை எளிதாக நம்ம எதிர்கொள்ள முடியும். அதன் விளைவாக அதிகரிக்கும் விலைவாசியை கட்டுக்குள்ளே வைத்திருக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.